ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது சிம்பிளாக என்னோட ஒன் டே விளாக் எப்படி போகுது அப்படின்றது தான். சாட்டர்டே சண்டேல வந்து வீக் டேஸ்னாலும் சரி, சாட்டர்டே சண்டே இந்த மே மந்த்தில் என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 வாரமாக ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊருக்கு போயிருந்தப்போ வந்து டயட் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணவும் முடியாது. இன்னொன்று டயட் ஃபாலோ பண்ணுறதுனாலும் எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ண முடியாது. பட் நம்ம வீட்டில் வந்து அந்த கரெக்டாக எழுந்திரிச்சு ஃபாலோ பண்ணுறது தான் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து சமீபத்தில் காலையில் நானும் நிதிஷப்பாவும் 4:30 எழுந்திரிச்சிருவோம். நிதிஷ் வந்து 5 மணி 5:15 அந்த மாதிரி இருந்திருப்பான். ஸோ நான் எந்திரிச்சனுமே ஃபஸ்ட்டு எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுத்துக்கணும், வெண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி. எப்போவுமே முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் சரி, நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோவிங் வர்றதுக்கும் ஆம்லா ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம் தான் பார்க்குறீங்க, காரில் தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் விளாட்ற திங்ஸு, தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ லீவில் மட்டும்தான் நிதிஷ்க்கு வந்து காலைல எந்திரிக்கிற அந்த ஹேபிட் வந்து நாங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கிற ஹேபிட் வந்து கொண்டு வர முடியும். வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணும்போது நிதிஷ்க்கு வந்து அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால அவனை கொஞ்சம் அவுட்டரில் கூட்டி போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்குமே. நாங்கள் நிறைய இடம் பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு செட் ஆகலை. ஆனால் இந்த போகிற இடம் வந்து செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்து போகிறது டிராஃபிக் இல்லை அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். வேறு எங்கேயும் இல்லை, செம்பரம்பாக்கம் ஏரி தான். அங்கே வந்து நடபாதை மாதிரி பக்கத்தில் இருக்கும், ஏரியை ஒட்டியேவும். அங்கே தான் நாங்கள் வாக்கிங் போவோம். ஒரு செம்பரம்பாக்கம் ஏரியில் பாதி ஸ்டெப்பை நாங்கள் கடந்துட்டாலே போதும், கிட்டத்தட்ட 10,000 ஸ்டெப் ஆகிடும். நானும் நிதிஷும் நிதிஷ் வந்து என் கூட தான் வருவான். ஸோ அவனுக்கு தகுந்த மாதிரி நான் மெதுவாக நடந்துட்டு தான் வருவேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அவங்க கூட நடக்க முடியாது. நிதிஷ் என் கூட ஒரு ரவுண்டு வருவான். நானும் நிதிஷப்பா இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் போவோம். இந்த ஏரி வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு நாங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக நடந்தது கிடையாது. காலையில் மேக்ஸிமம் 10,000 ஸ்டெப்பு வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். நிதிஷ் 10 to 12,000 ஸ்டெப் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுவேன். ஸோ நிதிஷ் வந்து கொஞ்சம் தூரம் என் கூட நடப்பான். அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுவான், ஜாக்கிங் பண்ணுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டுட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு ரிலாக்ஸாக. ஸோ இன்றைக்கி தான் வந்து நாங்கள் மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ மேலே என்ன கூப்பிட்டு போகமா அப்படின்மா. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து என்னென்னா இங்கேருந்து தான் தண்ணி வந்து சிட்டிக்குள்ளே தண்ணி போகும், குடிக்கிற தண்ணி. இங்கேருந்து தான் அவங்க பைப் கனெக்ஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. பொதுமக்கள் பார்க்குற ஏரியா தான். பட் இப்போ அவ்வளோவா அலோவ் பண்ணுறது. மேலே ஏரி 3வது மாடி, இது கரெக்டாக 3வது மாடியிலேருந்து பார்த்தோம். நல்லா ப்ராடாக இருந்தது. இந்த செம்பரம்பாக்கம் ஏரியா அப்படின்றது இதோட ஆழம் சொல்லுவாங்க இல்லையா, ஆழம் வந்து 25 அடியாம். பக்கத்துலேயே செங்கல் சூளை இருந்தது. அந்த சூரிய உதயமும் சரி, அந்த செங்கல் சூளை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. 5:30 ரீச் ஆனோம்னா ஒரு 7 மணி வரைக்கும் நடப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் வெயில் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நடக்க முடியாது. ஸோ 7லேருந்து 8 மணி வரைக்கும் நானும் நிதிஷப்பா வந்து ஷட்டில்காக தான் மாற்றி விளாடுவோம். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் இல்லை, ரோடு வந்து பயங்கர பிஸியாக இருக்கனால விளாட்றதுக்கும் தோது இல்லை. அதனால இங்கே தான் கொஞ்சம் இப்போ நிதிஷ் வந்து ஷட்டில்காக் பழகிறான். அதனால் அவன் ரொம்ப ஈக்குவலாக என் கூட விளாட முடியாது. அதனால் அவனுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக ஸ்லோவாக தான் விளாடுவோம். ஸோ அவன் கூட ஒரு 15 நிமிஷம், நானும் நிதிஷப்பா பார்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஷட்டில்காக் விளாடுவோம். அப்போ நிதிஷ் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒன்று ஸ்கிப்பிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் அந்த ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸசைஸ் அது பண்ணுவான். ஸோ மார்னிங்கில் எங்களோட ஒர்க் அவுட் அப்படின்றது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்ன அப்படின்னா, ஊருக்கு போயிருந்தோம் இல்லை வெளியே போயிருந்தோம் அப்படின்னா இந்த மே மந்தில் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம் நம்ம. அதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து 2 மணி நேரம் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ரீசன்னா, ரொம்ப வெயிட் ஏறிடக்கூடாது. வெயிட் ஏறும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினா கூட கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்றதுனால தான். ஸோ மார்னிங்கில் நல்லா பிரிஸ்காக நல்லா சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க 2 பேரும் நிதிஷப்பாவும் குளிக்க போயிட்டாங்க. நான் வந்ததுமே பொங்கலும் பாசிப்பருப்பு சாம்பார் தான். அதில் பீன்ஸ், கேரட் எல்லாம் போட்டு காய்கள் போட்டு சாம்பார் வச்சுட்டு இருந்தேன். சாயந்தரத்துக்கு டபுள் பீன்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். சாம்பாரும் பொங்கலும் வச்சுட்டு போயிட்டோம்னா அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு தான். ஸோ ரொம்ப பசியாக இருக்கும். நல்லா 2 மணி நேரம் விளாண்டதுக்கு அதுக்கும் செம்ம பசியாக இருக்கும். கொஞ்சம் கடகடன்னு வேலையை செஞ்சிடலாம். அடுத்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒன்று அடுப்பில் வேக வச்சுட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து வேலை செஞ்சிடும். பச்சை பயிர் முளைக்கட்டினது 100 கிராம் எடுத்துருக்கேன். நான் 50 கிராம், நிதிஷப்பா 50 கிராம், அந்த மாதிரி ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் ஒரு வேலை செய்யும் போதே அப்பப்போ அந்த வேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து கசகசன்னு இருக்காது. அப்பப்போ லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வந்து டஸ்ட்டு சேர்ந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய வேலையாக மாறிடும். அதனால் அப்பப்போ முடிஞ்சோனையுமே வந்து அந்த காய்கள் வெட்டின வேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும். சின்ன கிச்சனாக இருந்தாலும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். சாப்பாடு சாப்பிடும்போது டைமிங் எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒரு 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரகரிசி பொங்கல், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன், பச்சை பயிறு முளைக்கட்டினது, இது கூட சேர்ந்து வடையும் எடுத்துக்கிட்டோம். வடை வந்து என் ஃப்ரெண்டோட கல்யாண நாள்னு சொல்லி அவங்க கொடுத்து விட்ருந்தாங்க. வடை வந்து ஆளுக்கு ஒரு வடை தான், நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க. நான் 3 வடை போகிற இடத்துல அவங்க ஒரே வடையாக போட்டு வச்சுருந்தாங்க. இதுவும் கேசரியும் கொடுத்துட்ருந்தாங்க. கேசரி வந்து நிதிஷ் எடுத்துக்கிட்டேன், நாங்கள் எடுத்துக்கல.
காலையில் ஒர்க்கு முடிச்சுட்டு தான் தலைவலியாக குளிச்சிருந்தான். ஸோ அதிகமாக எல்லோரும் கேட்குறீங்க. ஒரே டிப் தான் என்னென்னா, ஒயிட் ஹேருக்கு சொல்லுங்கக்கா வலி அப்படின்னீங்க. உங்களுக்கு 1-2 முடி வெள்ளை ஹேர் தெரியுது, ஒயிட் ஹேர் தெரியுது 1-2 முடி அப்படின்னே ஃபஸ்ட்டு ஷாம்பு நிப்பாட்டிடுங்க. ஏன்னா நான் என்னோடய லைஃப்பில் கண்கூடாக பார்த்தது, எனக்குமே 1-2 முடி இருக்கும். நம்ம ஒரு சில இடத்துல நான் வெளியே போகிறதோ இல்லை எங்கள் அம்மா வீட்லேயோ கண்டினியூவாக நான் ஷாம்பு யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு முடின்றது 10 முடியாக மாறிடும். நான் உடனே சீவக்காய் மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த முடி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது, நார்மலாக கருப்பு முடி வந்துடும். அதனால் மேக்ஸிமம் ஷாம்பு கெமிக்கலை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு சீவக்காய் யூஸ் பண்ணுங்க, அந்தளவுக்கு சீவக்காய் யூஸ் பண்ணுங்கள். நான் வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி நான் இப்போ சீக்க எடுக்கிறது அப்படின்றது தலைக்குளிச்சது சினிக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரும்பு கம்பி, இதை வச்சு தான் சினிக்கோழி சிக்கெடுப்பேன். இது ஏன் அப்படின்னா அந்த இரும்பு கம்பி நம்ம தலையில் கோதும் போது அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்னு சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இது யூஸ் பண்ணுற சினிக்கோழி தான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு இதுவே பண்ணுவேன் நான். மேக்ஸிமம் நித்தீஷ் வீட்டில் இருக்கான நித்தீஷ் கூட டைம் செலவழிக்க தான் நேரம் கரெக்டாக இருக்கும். மத்தியானத்துக்கு நான் வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சாயந்தரம் நித்தீஷப்பா வெளியே போகணும், பீச்சுக்கு போகணும் நித்தீஷ் சொன்னது இருந்ததுனால வெளியே போகிறதுனால சாயந்தரம் வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால மத்தியானம் அவங்க வரகரிசி பொங்கலே கொஞ்சம் இருந்தது. மணி 1:30 அதனால அவங்க 2 பேத்துக்கும் வரகரிசி பொங்கல் சின்ன பவுலில் சாம்பார் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிட்டேன். சாயந்தரம் ஒரு 3 மணி இருக்கும். அவங்களுக்கு டபுள் பீன்ஸ் தான் வேக வச்சு 2 பேத்துக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ 2 பேத்துக்குமே ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்து கொடுத்தேன். இதில் நானும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். பருப்பு ஐட்டங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் 100 கிராம் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்க பார்த்து எடுத்துக்கோங்க, உங்கள் கலோரி டிஃபிஷியன்ஸ் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கிளம்பியாச்சு. மணி ஒரு 4-4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுடிதார் தான் சிம்பிளாக போட்டிருக்கேன். இந்த வளையல் மெயினாக சொல்லணும், சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் அப்படின்றதோட நித்தீஷ் அப்பா ஆஃபீஸில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நித்தீஷ் அப்பாவோட வெயிட் லாஸ் விளாக் போடும்போது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்லலாம் தேடி நித்தீஷ் அப்பா ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க நித்தீஷ் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வேறு ப்ராஜெக்ட் இவங்க வேறு ப்ராஜெக்ட், ஆனால் நேரில் யாரும் பார்த்தது கிடையாது. அவையாம்பிகால் அப்படின்னு சொல்லி அவங்க தான். நான் அவங்க அப்பா நேம் ஜோதி, அவையாம்பிகால் ஜோதின்னு, நான் அவையா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள. அவங்க இது பிஸ்னஸ் பண்ணல, அவங்க ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இந்த பீரியட்ஸ் பெயின் சரியாயிடுச்சு, என் லைஃப்பில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஸோ அந்த ஞாபகமாக நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ எனக்காக அவங்க மெனக்கெட்டு பண்ணி கொடுத்த ஒன்று ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நித்தீஷ் அப்புறம் நான் ஃபுல்லாக போட்டால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் ஒரே ஒரு வளையல் மட்டும் நான் சிம்பிளாக போட்டுக்கிட்டேன். நார்மலாக சாரீக்கும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சுடிதாருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ் போட்டுக்கிட்டேன். நான் சிம்பிளாக போனி டைல் மாதிரி தான் போட்டிருந்தேன். ஏன்னா ரொம்ப சிக்கு இல்லை, அதனால சரி போனி டைல் மாதிரி போட்டுக்குவோம் அப்படின்ட்டு தான். பெசன் நகர் பீச்சுக்கு தான் போனோம். நித்தீஷ் தான் பெசன் நகர் போகணுன்னா கடைசியில் காரை நிப்பாடுறதுக்கே இடம் தர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நித்தீஷ் பெசன் நகரில் நாங்கள் சின்ன வயசு கூட்டிகிட்டு இந்த ஸ்கேட்டிங் இந்த இடத்த பார்த்து தான் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனே வந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சி நானும் ஸ்கேட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்கேட்டிங் கிளாஸில் சேர ஆரம்பித்தான். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நித்தீஷ் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். காரை நிப்பாட்டிட்டு நானும் நித்தீஷும் மெதுவாக நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ரஷ்ஷுங்க. மே மந்த்து சனி ஞாயிறுலாம் சென்னையில் எங்கேயுமே போகக்கூடாது போல்க, மூச்சு விட கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு பீச் இத்தனைக்கும் நாங்கள் கடைசி அந்த ஏரியாவில் வந்துட்டோம். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. பட்டு ஓகேன்னு தான் சொல்லலாம். நித்தீஷ் ராட்டினம் சுற்றுனா, யாரும் இல்லாத தனியே ராட்டினமாக நான் போய் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் வச்சு ஒரு ராட்டினம் சுற்றுனாங்க. நித்தீஷ் ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கலாம் இந்த மாதிரி ராட்டினங்கள் 10 ரூபா தான் இருந்தது அப்போ. இப்போ 30 ரூபா வாங்கியிருக்காங்க. நித்தீஷ் எப்போவுமே பீச்சுக்கு போனால் நல்லா விளையாடுவான். உடம்பு ஃபுல்லாக நினச்சிட்டு வந்துடும். நாங்கள் எக்ஸ்ட்ரா பேட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி வந்தவன் என்ன பண்ணால் தண்ணியில் விளாண்டா, ஆனால் குளிக்க மாட்டேன்ட்டான். என்னென்னா பக்கத்தில் இருக்கவங்க யாரோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதை ரொம்ப ஆளுங்களாக இருக்கவங்க வேண்டாம் நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தண்ணியில் விளாண்டுட்டு மட்டும் வந்துட்டான். நாங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போதே காலேஜ் பசங்க நினைக்கிறேன் பக்கத்தில் ரீல்ஸுக்காக வீடியோ ட்ரை பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. நானும் நித்தீஷும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒரு 1/2 hour கிட்டே ஒரு பீச்சில் நாங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் நானும் நித்தீஷும் சும்மா காலை நினச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நித்தீஷ் பொரி வேணும், மசாலா பொரி வேணும்னா சரிண்ணா, அதுக்கப்புறம் மசாலா பொரி தான் வாங்கினோம். பீச்சில் அப்படின்னு எல்லாமே ஒரு 10 ரூபா கூட. இப்போ எங்கள் வீட்டு பக்கம்லாம் வந்தாங்கன்னா 30 ரூபா தான். ஆனால் இந்த அக்கா கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாங்க. நித்தீஷ் அங்கே இருக்க ஒரு கேம் இல்லை, எல்லா கேமும் விளாட்ணுன்னா இது நித்தீஷ் வரிசையாக போட ஆரம்பிச்சிட்டான் ஒன்றாவும். நித்தீஷ் ஒரு 3 நாள் போட்டோன்னே அவனும் சின்ன பையன் தான், கடை வச்சிருக்க பையனும், அவனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி வாடிடுச்சு. எனக்கு அது அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நித்தீஷ் போகிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்கு என்ன ஐயோ 10 போட்டுருவானோ அப்படின்ற அளவுக்கு. நித்தீஷ் 10ல் 3 வின் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். 3 ஒரு கிளாஸு, அப்புறம் ஒரு முயல் குட்டி, அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டு மாதிரி கொடுத்தாங்க. நித்தீஷ்க்கு ஒரே சந்தோஷம், அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம் தான். அப்பா 3க்கு மேலே நல்ல வேலை இந்த பையன் அடிக்கலையே அப்படின்ட்டு.
அடுத்து என்ன பண்ணால் இந்த பால் த்ரோவிங் போல்க 30 ரூபா இந்த கேமுக்கு பால் வந்து த்ரோ பண்ணணும். 4 பாயிண்ட் 7 பாயிண்ட் 9 பாயிண்ட்டுக்கெலாம் ஒவ்வொரு கிஃப்ட். நிதிஷ் வந்து 7 பாயிண்ட் எடுத்தான். 3 பால் போல்க ஃபஸ்ட்டு பாலில் வந்து 3 பாயிண்ட்டு, செகண்ட் பால் 3 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் எடுத்தான். ஆக மொத்தம் 7 பாயிண்ட்டுக்கு ஊதுற அந்த இதுதான் எடுத்திருந்தான். பபுள்ஸாக வரும் இல்லையா, அதுதான் அவன் வாங்கிக்கிட்டான். நிதிஷ் அடுத்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தது இந்த ஐஸ் ஸ்மோக் சாக்லேட்டு, ஸ்மோக் பிஸ்கட்டுன்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா 4 பிஸ்கட் தாங்க இருந்தது, 100 ரூபா வாங்கிட்டாங்கங்க. கேட்டால் அதில் ஸ்மோக்கிங் அந்த இது இருக்கிறதுனால நிதிஷ் தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நான் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன், நிதிஷ் 2, நிதிஷ் அப்பா 1, 4 பேர் 4 பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸ்மோக் வருது, பட் ஆனால் அந்த கூலிங் அந்தளவுக்கு இல்லை. அடுத்த ரவுண்டு அப்படின்றது பொட்டேட்டோ தான் நிதிஷ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நான் ஒரு பீஸ் பிச்சேன். ஏம்மா என்னதில் தொடாதீங்க மாடினா, சரி என்னடா நீ மட்டும் சாப்பிட்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நானும் ஒரு பொட்டேட்டோ வாங்க சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இது ஆயில் பொரிச்ச ஐட்டம். வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்க எப்போயாவோட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் இல்லைங்க, வெயிட் கெயின் தான் ஆகும். என்னதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அடி வயிறு வைக்கும் வெயிட் லாஸில். இந்த மே மந்த் அப்படின்றது நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லாவே என்ஜாய் பண்ணுறேங்க. செம்மையாக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியிலே கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருந்தேன். மெயினாக சொல்லணும்னா இந்த எலுமிச்சம்பழம் கிட்டத்தட்ட 200 ரூபா கிலோ. 70 ரூபா சொன்னார், அதுக்கப்புறம் 50 ரூபா கொடுமா அப்படின்னாரு. தெரிஞ்சவனால கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாரு எங்களுக்கு. புதினா கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ராத்திரிக்கு நாங்கள் எதுவும் எடுத்துக்கல, வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டோம். அங்கே சாப்பிட்டது தான் பொரி, அதுக்கப்புறம் பிஸ்கட்டு, இந்த பொட்டேட்டோ இது சாப்பிட்டதே நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ காய்கள் வாங்கிட்டு வந்து அதை எடுத்து வச்சுட்டு படுத்தாச்சு. ஒரு சிம்பிளான என்னோடய டே ரொட்டீன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.